பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு புரட்டாசி மாதம் துவங்கிவிட்டது. பொதுவாக வருடத்தில் 3 மாதங்கள் கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட மாதங்கள். ஆடி மாதம் அம்மனுக்காகவும், மார்கழி மாதம் சிவபெருமானுக்காகவும், புரட்டாசி மாதம் பெருமாளுக்காகவும் ஒதுக்கப்பட்டது. அதுல இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மிகவும் பழமை வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது. ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ணெய் தீபம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போட்டுட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா தடைகள் நீங்கும், புண்ணியம் பெருகும், பாவங்கள் தொலையும். புரட்டாசி மாதத்துல இறைவனுடைய திருவிழாக்கள் பல நடக்கும். திருப்பதியில பிரம்மோற்சவம் நடப்பது போல பல ஊர்களிலையும் பல பெருமாள் கோயிலையும் பிரம்மோற்சவ விழாக்கள் நடைபெறுகின்றன. திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யலாம். புரட்டாசி சனிக்கிழமை தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைவதற்காக திருமாலை வணங்கினால் பலன்களை குறைப்பதாக திருமால் ஒரு வரம் தருகின்றார். சனி பகவானுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்றது. புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செய்யறதுனால எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும். விஷ்ணுவுக்கு உகந்த புரட்டாசி மாதம் ஆகும். புரட்டாசி மாதத்தை யமனினுடைய கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்துல காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும். அதனாலதான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பரணியை மகாபரணி என்று சொல்வார்கள். யம பயம் நீங்க யம தீபம் இந்த பரணி நட்சத்திரத்திலே வீட்டிலே போட வேண்டும். சனிக்கிழமை யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம். காகத்திற்கு இன்னைக்கு சனிக்கிழமை ஆலை இலையிலே எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமை சிவாலயங்களுக்கும் சென்று சனி பகவானை வணங்கினால் சனி தோஷம் நீங்கும். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, நல்ல பலன்களை தரும். ஜேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், கதலி கௌரி விரதம், அருந்த விரதம், பிரதமை, நவராத்திரி, பிரதமை, சஷ்டி, லலிதா விரதம், அதுபோக மகாலய பட்சம் இந்த 15 நாட்கள் திதி கொடுப்பது மிகவும் சிறந்தது. இப்ப இறந்தவருடைய நட்சத்திரமோ திதியோ தெரியலேனாலும், வருடாவருடம் திதி கொடுக்க தவறினாலும், புரட்டாசியில வரக்கூடிய மகாலய பட்சத்துல இந்த 15 நாட்கள்ல எந்த ஒரு நாள்லயும் யார் வேண்டுமானாலும் பித்திருக்கள் இல்லாதவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுக்கலாம். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்கினால் சகல விதமான கஷ்டங்களும் நீங்கும். சூரியனின் இச்சாசக்தியான உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினான். அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை விசேஷம் வாய்ந்தது. புரட்டாசியில் இருக்கும் முக்கியத்துவம் பித்திரு தேவதை வழிபாடு, இறை வழிபாடு, சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் இது சேர்த்திருக்கு. தவிர முக்கியமான நவராத்திரி அந்த 9 நாட்கள் வைபவமும் இந்த புரட்டாசி மாதம் தான் வருது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில சூரியன் அமர்ந்திருப்பதும் புரட்டாசி மாதத்தில் தான். அதனாலதான் இந்த மாதத்துல பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள், பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனாலதான் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில விரதம் இருந்து விசேஷமாக கொண்டாடுவது வழக்கம். புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதால் தினம் என்பதால் புரட்டாசி சனிக்கிழமை
மிக முக்கியம். சனிக்கிழமையில்தான் சனி பகவானும் அவதாரம் செய்தார். அதனால அந்த முக்கியத்துவத்திற்கு மகுடம் சூட்டியது போல் ஆகின்றது. சனி பகவானால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறைவும் காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது. புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாத நாள் எதுவுமே இல்லை. எல்லாமே விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கின்றது. அதனாலதான் புரட்டாசி மாதத்தில் அசைவ பிரியர்களை அசைவம் தவிர்த்து சைவம் மட்டும் சாப்பிட வேண்டும் என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம். முடியாதவர்கள் முதல் அல்லது கடைசி சனிக்கிழமையில போடுவார்கள். பெருமாளுக்கு பாயச பிரியர்னு பெயர். அதனால பாயாசம் செய்து நைவேத்தியம் பண்ணுவது, தானம் பண்ணுவதும் நல்லது. ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்திலே உண்ணா நோன்பு இருந்து சிவனை வழிபட்டால் எல்லா வளமும் பெற முடியும் என்று புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அன்னைக்கு தயிர் மட்டும் அருந்தி சிவனை பூஜை செய்து வைத்தால், சிவ பூஜை செய்தால் சகலவிதமான பாக்கியங்களும் கிட்டும். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியிலிருந்து சித்தி விநாயகர் விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும். புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் கூடும். புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி முதல் ஓராண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வழிபாடு செய்தோம்னா உடல் வலிமை பெறும். புரட்டாசி சனிக்கிழமை நம்ம பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம். அனைத்து மங்களங்களையும் தருபவரே, வேண்டும் வரங்களை கொடுப்பவரே, மதிப்பிட முடியாத பெரிய புதையல் போன்றவரே வணக்கம். மகாலட்சுமியை மார்பில் வைத்திருப்போரே, துதிப்பூர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல் நன்மை வழங்குபவரே, சீனிவாசா உனக்கு நமஸ்காரம், எங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தால் அந்த காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் உங்கள் இல்லம் தேடி வருவார், சகல செல்வங்களையும் தருவார். புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்கள வள்ளலார் குறிப்பிடத்தக்கவர். அதே மாதிரி சென்னையிலிருந்து திருப்பதி திருமலைக்கு புனித யாத்திரம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து பாத யாத்திரை செய்யும் பக்தர்கள் கூட புரட்டாசிலே அதிகமாக செல்கின்றார்கள். புரட்டாசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு 4 வண்ணங்களில் அடையும் ரத்தனக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும்.